உனக்கு ஒன்று கிடைச்சாலும் 3000 குரோன் வேற அடக்கி வச்சு கொண்டிருக்கணும். என்ன இந்தா தெரியுதுன்னு பார்த்தா வீடும் தெரியுதுல்ல. சும்மா ஜூலபெஸ்ன்றதான் வேலை. கண்ட கர்மத்தையும் குடிக்கும். எங்க நிக்கிறன்னு கூட தெரியாது. வீடு தூரம் நான் கிட்ட போறேன்னு வந்துட்டேன். அம்மா மாலா, அம்மாச்சி மாலா, கதவை துறவுஞ்சு. சத்தம் கேக்குது. கண்ணர் கிள்ளர் உதவியா இருக்க போய் பாத்துட்டு வாங்க வேணப்பா. நீதானே இந்த லீக்கஸ்டில்லிங் 50க்கு 50 இதுகளண்டா போய் பார்க்க மாட்டா. போய் பாரு நீ. பயம் சொல்றதுக்கே என்னப்பா லீக்கஸ்டில்லிங் எல்லாம் விழுக்கிறீங்க. ஒருத்தர போய் பார்த்துட்டாங்க, அவன் குத்த மாட்டான். அது சரி, குத்துவன்ற நான் தானே. அடியே மாலா, ஆடுற இந்த நேரத்துல கத்தி வணிக்கிற மாலா மண்ணாங்கட்டி கதவை பூட்டிட்டு கும்பரப்படுத்தா ஒன்றும் திறக்கும். டேய் அண்ணன், என்ன இது என்ன எந்த வீட்டுக்குள்ள இருந்து நீ என்ன வர? வெறியில நீ நாடுறதும் பத்தாம இந்த மனுஷன் நாரடிக்காத சேட்டை விட்டுதான் போடுவார். என்னது இவன் என்னோட சேட்டை விட்டுட்டான்தான் நான் இதுல நின்று புலம்புறேன். சொந்த வீட்டுக்கு உள்ளுக்கா போறதுக்கு என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு போறான். பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். இவர் இந்த நேரத்துல எந்த வீட்டுக்கு சீரியஸ் தான். இது வேற விதமான சீரியஸ். வந்து வேற என்ன வா வா வந்து வேற ஒரே நிக்கலாம் நிக்குது. சத்தம் எல்லாம் கேட்கிற மாதிரி இருக்கு. மனுஷன் உதவும் இல்ல. ஓ அக்காவும் சேர்ந்து நடக்குது. இது என்ன கர்மம் குடிச்ச வேலையா தெரியல. கண்டதையும் குடிச்சு சத்தி வேற வருது. என்னப்பா நடக்குது? இந்த வேற சத்தி எடுக்குது. ஐயோ மூண்டு போட்டு முழுசா வந்து விழுந்து. அங்க பாருங்க. கடவுளே, ஆளுண்டு ரிப்ப அரைக்கோழி ஆடு என்னடா ஏத்தி வந்து இதுல கொட்டுறீங்க. நேற்று பின்னரும் எனக்கும் தெரியல. முடியப்புறத்துல யூல பஸ் இதெல்லாம் அடிச்சு கொண்டு நீட்டா போனி. இப்ப முடிய காலமா இந்த கோலத்துல இங்க வந்து நிக்கலான்னு பார். நான் போய் நின்று நிதானமா குடிச்சிட்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்த நான் எந்த வீட்டுக்கு எனக்கு சொல்லாத நான் எங்க நிக்கிறேன். அங்க இருந்து இங்க மட்டுமே நடந்து வந்த ஒரு பிரார்த்த லட்சியமா கிடைக்கல. எங்க நானா நிக்க விடு. ஒரு பிரார்த்த லட்சியம் கிடைக்கல உனக்கு. என்னது கலைக்கிற டாக்ஸியோ? டேய் அவ்வளவு செந்தூரம்ல இருந்து நடந்து வாரன். ஒரு நாயும் நின்றே கதைக்கல. உனக்கு ஓடி திரிகிற டாக்ஸி கதைக்க போதே. ஐயோ பிரார்த்த டாக்ஸி இல்லையாப்பா, விடிய காத்தால நீ இங்கிலீஷ் கிளாஸ் நடத்து. இது தேவையான வடிவாப்பார். உங்க வீட்டை வடிவாப்பார். வீடு மாறி இங்க வந்து நிக்கிறா நீ. இங்க பார், மல்லைக்கால் இருட்டாலும் மந்தி குப்பளம் எனக்கு சொல்ல. எனக்கு இப்ப வேணும். நீங்க ஏன் எந்த வீட்டுக்கு இருந்து வெளியால வரல? அது கதைச்சா தட்டலாம். தண்ணியில நிக்கிது. அதுக்கு தட்டுவான். சும்மா எவ்வளவு போடும். வடிவாப்பார். அதுதான் உண்ட வீடு. ஒரு முக்கா போத்தல் கசிப்பு தான் அடிச்சுனா அதுக்கே வீட்டை மாத்தி எழுதி போட்டீங்களே. உண்மையா சொல்லுங்க. ஆட்ட வீடு அக்கா உனக்கு இந்த வரையில மனுஷன் எந்த மனுஷன் தெரிஞ்சிட்டு அது நல்ல விஷயம் தான். சரியோ? 4
பேர் பார்த்தா என்ன சொல்லுவினான்? உங்கள் 2 பேரை விட இன்னும் 4 பேர் என்ன நடக்குது வீட்டுக்குள்ள? 4 பேர் இன்னும் நிக்கிறாங்களா? கதையப்பா 4 சனம் பார்த்தா என்ன சொல்லுமென்னு சொன்னா. ஓ யாரு இந்த நாவுக்கள்? ஆட அந்த 4 நாஸ்தி பலவசா, அந்த 4 பேரை பத்தி எனக்கு தான் தெரியும். அவைகளை பத்தி என்னோட சொல்லாதீங்க. இங்க எந்த பிள்ளைகளுக்கு எதுவும் வருத்தம் வேண்டாம். இதுல கண் முழிச்சினக்கும் துறவு, கண் முழிச்சிருந்து பாக்குறவங்களா தெரியுமா? அது இல்லையண்டா டான்ஸ் கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ் கார் ஓடிக்கொண்டு போறேன். இல்ல அதான் வீடு. ஏதாவது உனக்காசா கடன் பிரச்சனை வந்து உதவி செய்ய மாட்டேன். உண்ட 10ஆக்கி 100ஆக்கி ஊதுதன் ஊதி அவனை இல்லாம பண்ணிட்டே போயிடுங்க. வாழவும் விடாதுகள், சாகவும் விடாது. இவனை நீ தண்ணியிலே பிரியவிடலாம் போடும். அதுதான் உங்க வீடு. வடிவா நிதானமா பார்த்து போ. வாடா இங்க வா, உனக்கு வீட்டை காட்டுறா. அதான் உங்க வீடு. ஏன் அந்த வீடு வள்ளி போனது? வீட்டை போய் அண்ணன் மன்னிச்சு கொள்ளண்ண. இந்த 2 கதவு, அது இந்த வீட்டு கதவும் உங்களோட வீட்டு கதவும் ஒரே மாதிரி கேட்கும். அதுல கொஞ்சம் மல்லணும் இந்த வீட்டுக்கு போந்துட்டேன். உத்தான் போன கிழமை நான் போய் ஒரு கதை வேண்டியேன். அது தின்பூட்ல 50 ரூபா குறைச்சு போதோன்னு எனக்கு தெரியாம ஓடி போய் வாங்கிருச்சு. ஒரே கதவால வந்த வினைய பார்த்தியோ, நல்ல காலம் பெருசா ஒன்று நடக்க இல்ல. கத்துப்படாம சண்டை பிடிக்காம போய் நித்திரை கொள்ளு போ. அண்ணன் இந்த தெரியாம வந்துட்டேன், என்ன மன்னிச்சு கொள்ளன்னு. அது புறம் மன்னிப்பா நீ போய் சேரும்போது. அண்ணா கோவிக்காத. இல்ல சம்பவமே தான் போய் அங்க போய்க்கே முடிஞ்சது கூட சுமூது. நான் சொன்னேன் இனி என்ன எழும்பியாச்சு இருப்பான் முடிஞ்சிட்டு. அப்பா இதெல்லாம் காணையில உண்டேன் காணையில சரி அதையும் காணை. என்ன குட்டி ஓட்ட பூனை மாதிரி அங்கே சுத்துறோம், என்ன விஷயம்? பின்ன என்னப்பா லெஃப்ட் ஹெல்ப்புக்கு போனவளே இன்னும் காணையில நேரம் வர 2 மணி ஆகுது. அவள் என்ன சின்ன புள்ளிய பெருவாளான பேசாம விடு. அதானப்பா நானும் பயப்படுறேன். பள்ளிக்கூடத்துக்கு எழும்பெழும்பட்டா விடியவளன்னு எழும்ப மாட்டா. அது என்ன லெஃப்ட் ஹெல்ப் பண்ணோன்னா சரி என்ன ஞாயிறண்டில விழுந்தடிச்சு எழுப்பி ஓடுறது. இது அங்கேயே இடிக்கிறப்பா. உனக்கு இடிக்குது நொறுங்குது துடைக்குது. இந்த வசுகள் தேவானுகள் தீதேண்டுவாங்க, தீதாக்கு வராங்க. அதை பிந்தி முந்திங்க பெருந்தானே. நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. உனக்கு ஒரே இந்த புழு துறைக்கேதோ இருக்கே. கவலைப்படுறதே பாத்தியலா நான் சொன்னேன். அங்க வேறுங்க மோளர் குடு உடுப்பக்காரனோட வராள். போய் வர வேறுங்க. சனிக்கிழமை நாத்து சனியன் வீடு தேடுவேன். என்ன பாப்போம். ஹாய் பாப்பா. ஹாய் மாமா. ஹாய் ஆரம்மாவுது அங்க போய் பாப்பா. இந்த கப்பாவல் லெக்ஸ் ஹெல்ப்புக்கு போனவள். ஓடி அங்க பிடிச்சவள். அம்மா பாப்பா. பிள்ள கண்டா ஹலோ கையன்னுட்டு வர வேண்டியான கொப்பறது தான சொல்லி சமாளிச்சுட்டு திரியறேன். என்ன இது கறக்குற நீ? சரி என்னப்பா மியூசியத்துல இருந்து பிடிச்ச மாதிரி கிடக்குது. இது என்னடி கூட்டி கொண்டு வந்த நீ? அம்மா பசிலங்கா அட தமிழ நல்ல ஆள முது போட்டிருந்தப்பா. தமிழ் பண்ண அங்க பாப்பா. அந்த கட்சி கத்தியால குத்து வேண்டா நீ. மட்டும் இல்லையா பைய பின்னால முட்சாரம் பண்ணுறப்பா. பொடியன் தம்பியாட்ட முக்சர போட்டு பதுனைக்கு வேறும் இல்ல. இப்ப எல்லாத்தையும் எல்லாரும் போடலாம் தானே. அந்த வேறுங்கப்பா. இந்த முந்தி ஊர்ல வயிறு வரைக்கும் நேர்ந்து விட்டாங்க. இந்த கூட மாதிரி கிடக்கு தலை இதுக்கு இது வர இல்ல. இந்த எல்லாம் புளிய வச்சோண்டு உன்னாச்சினா என்ன செய்யறது? ஆடற வெண்ணல்
Bara vänner också. Pappa, vi ska bara göra en projektarbete sammen. Ja, vurboricka. சாப்பிட்டு தொண்டை சைடுல போயிடுது, சத்தம் ஒண்ணும் வெளியில வருது. எங்க ஒரே திண்டு ராவராவ அதை விட இன்றைக்கு சனிக்கிழமை நாத்து ஸ்கூல் படிப்பு இதுகள் சொல்லுதல் இதை நான் நம்புறதோ. அதானேப்பா, ஏதான் சத்தமா பிள்ளை பள்ளிக்கூட படிப்பண்டா இதுல இருந்து செய்யலாம் தானே, இதுல இருந்து செய்யுங்க. இங்க வா, நீ தள்ளி போ. இங்க வா, நீ வா. பாப்பா அறக்குறாங்க, பாப்பா நடுவில் இருக்கிறான், நீ கரையில இரு. 2 பேரும் படிச்சா 4ம் சண்டை நொசுக்கு சொல்ல பொறுக்கி போடும். பள்ளிக்கூடத்துல படிச்சு முடிஞ்சா பொறுக்கி கிழிக்க போறாரு அவர். நீங்க பிரதமர் ஆலோசனை வேலை செய்யற. Mamma, ikke begynn da. Jeg trenger PC-en, så jeg må nok gjøre det på programmet. Dere har ikke alle programmene her. இப்படி சொல்லிக்கிள்ளி மேல போயிருங்களே. சரி சரி போட்டு விடுங்கப்பா. Kom Daniel. தேவா உனக்குத்தான் சொன்னா ரைக்கா ஊச வேண்டாத 3 இடத்து தட்டுல ஆறார் என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. நல்லா போங்க புள்ள, எல்லா கதவும் திறந்திருக்கும். அல்ல டோர்னஸ்காவார் உப்ப புளுஸ் ஜன்னல் ஓசோ இப்ப மின்னமாக்கு சனிக்கிழமை நாத்து சந்தோஷமா அங்கின இங்கினதான் அடிச்சு கிடிச்சு இருப்போம் என்றால் இன்றைக்கு இங்கே கரை காட்டம் தான் நடக்கும் போல எனக்கு. என்னப்பா சனிக்கிழமை நாத்து சனிங்கனை விழுந்து வச்சு அழைச்சி கொண்டு வந்து பேர் வந்து பேசாம இருக்கேனும். பார்த்தா தமிழ் பொருள் மாதிரி கிடாது. உனக்கு ஏதோ நீ உனக்கு மாப்பிள்ள பார்த்த மாதிரி கொக்கரிக்கிற நீ. அவள் ஏதோ இந்த ஸ்கூல படிப்பும் புரசக்தண்டு கூட்டி வந்துட்டாள். அன்றைக்கு சொன்னவள் இந்த தமிழ் பிள்ளைகளும் கலாச்சார மாற்றம் பாப்பான்னு சொன்னவள். நீ உருவல்ல சந்தேகப்படாமல் சமையல முடிப்போ. இப்ப எப்படி சொல்லுவீங்களப்பா? ஏந்தேனும் வந்து அப்புறம் யோசிக்கிறதே. அன்னைக்கு என்னடா அந்த பாகிஸ்தான் படியெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்தாள். அந்த கருவல் நாயை கொண்டு வந்தாளப்பா. இந்த பொடியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாள். 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுங்க பள்ளிக்கூடத்துக்காண்டி கூட்டி கொண்டாண்டு மொத்தத்துல எல்லாம் கரவல்லா. 4 பேர் 4 கதையை சொன்னா நீயும் சேர்ந்து சொல்லு. 4 பேரால நீ வாழ்க்கைய விடாத. 4 பெருக்கு நன்னாந்து 13 3 கூட்டி 300 கதையை தூக்கி போடும். இந்த நேஷனல் ஸ்கூல்ல படிச்சேன் நான். நான் வேப்பாட்டை பாக்குறேன், நீ போய் சாப்பாட்டை பார். ஹலோ, எங்கட சாப்பாடு தான் செய்தான் பிள்ளை, பரவாயில்லையே. அப்ப நின்று சாப்பிட சொல்லு. எங்கட சாப்பாடு உங்களோட சாப்பாடு நீங்க எனக்கு தெரியாம சாப்பாடு ஓடர் செய்து கொடுக்க வரைக்கும் விட்டியோ. உண்ட சாப்பாடு சாப்பிட்டு நானே சாப்பிடுறேன். உங்க வேலையப்பா மோளுங்க மேல இருந்து கீழே இறங்கி வர பஞ்சியில மொபைல்ல இருந்து உங்களை கடிக்கிறான். ஏனண்டா வில்லு கட்டுறது நான் தானே. அவன் எல்லாம் செய்வா. அது சரியோ சாப்பாடு நின்று போவான்னு. ஐயோ படிக்க நின்று சாப்பிட்டுட்டு போகலாமோவா? சாப்பிட்டு குளிச்சு 2 வாரமா நான் போச்சு. ஓசியில இருந்தா எல்லாம் நிக்குங்க. அது சரி, இந்த ரசம் ஆட்டு ரசத்துல ஒரு சூப் கொண்டு மேசையில வைவாப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஓமப்பா படிக்க நின்று ஆக்கு கைமே ஏதோ குத்தி இருந்தது. சாப்பிடலாமோ தெரியா சுப்ப கொடுப்பா. 2 ஆட்டு எலும்பையும் மறுத்து கொடுங்க. நான் குத்த இடம் இருந்தா குத்திட்டு இது ஸ்டைல் சொல்லட்டும். கோவமா இருப்பியல் போட்டு வெயிட் பண்ணி வந்தனான். இது இஞ்சால இது. ஏனண்டான வெரி சொரியன்னு அண்டைக்கு ஒரு கொஞ்சமா குட்டி போச்சண்ணே. உனக்கு அண்டைக்கு கொஞ்சமே கூடி போச்சு. அதே கதைப்பான் விடு. இல்ல என்ன நீங்கள் தான் வீட்டை கொண்டே விட்டனீங்களாம். அதுக்கு பிறகு அவள் பேசிக்கலதான் தெரியும் இப்படி என்று. ஏனென்றா நீ அண்டைக்கு ஆடின தாண்டவம் அப்படி. ஏன்டா சும்மா இந்த காசை செலவழிச்சு இந்த உடம்ப கெடுத்து தன்மானத்தை இழந்து ஏன் இப்படி அலையிற? உதுக்குத்தானே மாலை அவங்க நொங்கு நொட்டுறது.
ஓமண்ண அடுத்த நாள் விடிய தொடங்கினவள் இந்த கறிக்கோச்சி போன மாதிரி கர்ற 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 கர்றன்னு ஒத்தே பேச்சுட்டான் பிறகு சரிக்கட்டை முன்னைக்கு ஒழிச்சு வைக்கிறதானே குறையாது அதுல எடுத்து ஒரு பக்க அடிச்சு போட்டு இப்படியே விரைக்குள்ளதான் அக்கா கறி வாசம் மூக்க பிரிச்சது உனக்கு ஆச்சேன் கறி வாசம் மூக்க துளைக்கும் சாப்பிடுட்டு போவோம்னு தானே வந்தேன் சரி சரியா இந்த அடையேனப்பா இதுக்குள்ள விட்டீங்க அங்காலம் மாலா புடிச்சு வெளியில விட்டுட்டு இங்கால வந்திருக்கிறார் அண்ணன் ரெண்டைக்கு அட்டினி கிடைக்காது யோசிச்சு திருந்தட்டு மட்டும் தான் அவள் பிடிச்சு வெளியில விட்டுருப்பாள் இது கட்டையில உணர்ந்து இருந்தாது நீ வேண்டப்பா நாங்கள் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அவள் எங்களே இல்லை பேச போறாள் ஜவா ஜவா இது இது அண்ணே அப்ப நீங்கள் சத்தியமா இந்த புறாவிசுக்கு அப்படி ஒண்ணும் அடிக்கிறீங்க டெலிபோன் அடிக்குது போல எனக்கு நீ இது நாங்க காய்ச்சிட்டு வா என்ன சத்தம் என்ன இப்ப லீடு ஓசில கிடக்கு எனக்கு மட்டும்தான் என்னது அந்த இப்பதான் இதுல சில இதை விட்டுட்டு போட்டு கம்பீரமா போகுது சிங்கம் மாதிரி இதுக்குள்ள நீங்களே என்ன குடும்பத்துல எதுவும் பிரச்சனை நீ குழப்பம் ஏற்படுத்தா போக மாட்டேன் அவள் வசந்திக்க மஞ்சுகடா நம்ம பிள்ளை மஞ்சுக்கோ அவளுக்கு 18 வயசு தானே ஆகுது அதுதானடா மனசு அல்லாத வயசு பேசாம உண்ட பார்த்து நாங்களா குடுத்துட்டா நிம்மதியா இருக்கலாம் இல்லையே அதுவும் சரிதான் பிள்ளைக்கு அல்லாததோ இல்லையோ இது 60 ரூபாயில போகுது உனக்கு நீ நல்ல பொடியனா படிச்ச பொடியனா இருந்தால் எனக்கு சொல்லு அது சின்ன பிரச்சனை என்ன இப்பதான் என்ன சொல்லிட்டு போனீங்க பஞ்சத்தனமா அந்த விசுக்கி மணக்குது புறம் உனக்கு நெடுக அந்த யோசனை உனக்கு முந்த நாள் 3 பல்ல புடுங்கன்னு இந்த சிவகணேசத்தை போன பெருகனுக்கு அந்த சொல்லிச்சது பல்ல முதல் இந்த வேமனம் தாங்கலாது என்று சொல்லி போட்டு இந்த உன்சில் வண்ணலி தந்த உன்சில் ஐயோ உன்சில்ல வண்ணியப்பா முன்சில்லவன் என்ன சில்லு வண்ணம் அப்ப சொன்னது அதுல இப்ப அழுக்க போடுதல் கலக்குறாங்கதான்ப்பா சொல்லி விடுங்க அந்த கோசலோட அப்பத்தெட்ல பண்ணிட்ட போகுது கட்டவழி போகாத பல்லு கொதியாக்குறதான் அழுக்க போடும் அப்ப அதுல சும்மா மணக்குது போடக்கு நீ பெருசு படுத்தாம எலும்பு சாப்பிட அண்ணன் ஒரு கேள்வி இந்த புறாவோட உப்படைக்க மல்லி போடணும் சாப்பிட வந்துட்டு புறா குருவி என்றும் நீ சாப்பாட்ட போடப்பா போ சமைச்சு போட்டாலும் குளிச்சு போட்டு வந்திருக்கிறேன் கழிச்சு கழிச்சு போட்டு கொடுத்து சாப்பிடுங்க குளிச்சா ஒன்றும் மாட்டேனா இதான் எந்த ஒட்டாமந்த பிரச்சனை பார்த்தா ஒட்டமொத்த குடும்பத்திலையும் குடித்தான் சாப்பிட்டா சாப்பிடு தேவையில்லாத சரி பிரச்சனை கிளப்பாம போற இலையண்டு அவன் யோசித்த இது வில்லங்கமான நம்பர் அடியோ சரியோ இடுப்பு கேசடி எடுத்தா வைக்காது சேர்ந்து பிரச்சனை அதான் எடுக்கல சனமும் எத்தனை நாளைக்கு இந்த காலமா இந்த கோலத்தை பாக்குற சொல்லுங்க பாப்பாம சனத்துக்கு சீரியல் இழத்து போச்சுப்ப இப்ப என்னடா பழையபடி விடுப்பு சீசன் வேறுங்கோ விடுப்பு ஓம் பிள்ளை இந்த இதுல அடிச்சவ இருக்கிறாளோ அடிச்ச ஏதும் விஷயம் ஒன்று கேப்பாடி ஐயோ எனக்கு தெரியாத அக்காண்டா தான் ரெண்ட தூக்கி போடுவா ஓமண்டு கேட்ட குற்றத்துக்கு நாளைக்கு உங்க உலகம் எல்லாம் அடிச்சு தலகால் எல்லாம் வச்சு நான் சொல்லித்தான் எனக்கு விஷயமே தெரியும்னு பிளேட்டை மாத்தி போடுவாள் பேந்துங்க சொன்னியான்னு சனம் அடிக்க கொப்பேரனே இருக்க விடுவாரு அதுதான் புள்ள நான் இருக்கேன் என்ன புழுகுற ஏதோ விஷயம் இருக்கு போடா சொல்லு அல்வல் இல்லாட்டி இப்படி என்ன புழுக மாட்டியே Nej, du skjønner, mamma. Jeg ble kjent med en fyr via nettet. இது நடக்கும் எனக்கு அப்பவே தெரியும் நீ மனுத்தியால கணக்குல நெட்டிக்க இருக்கேக்கு எனக்கு தெரியும் இது நடக்கும் என்ன நடக்கும் மீன் பிடிப்பான்னு நினைச்சுக்க சும்மா சண்டை பிடிச்சோன்னு என்ன பிரச்சனை உதவியை விட்டுட்டு என்ன பிடிச்சு சொல்லு அப்பாவுக்கு சொல்லு என்ன Nei, du skjønner, pappa. Jeg ble kjent med en fyr, ikke sant? Men jeg ble kjent med han via nettet. Han virker ganske grei, og jeg liker han veldig godt. Han er 22 år gammel, og så er han ferdigutdannet, da. Ingeniør, altså. என்னப்பா 22 வயசா இன்ஜினியரா அப்ப இந்த அறிவரியிலே இன்ஜினியர் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க
இப்ப இதெல்லாம் டக்குனா முடிக்கலாம். தெரியாம நீ கதையை கேட்போம். நீ உள்ள படத்தை பார்த்தியோ கதைச்சியோ? Jeg spurte om bildet pappa, men han sa jeg ikke trengte å bry meg, fordi han mente han lignet på Ajit, så... Ajit? Ja. நடிகர் அஜித் மாதிரியோ? இல்லையாப்பா, எனக்கும் பார்க்க சிலவள நல்ல மாதிரி தான் தெரியுது. தெரியாத காசு கையு கார் அப்படித்தானே, நாங்களும் ஒரு போலாம் இல்லை. அப்ப படியா பார்த்து அமர்த்தினா என்ன? சும்மா அவள் விளையாட்டா நெத்தில இதண்ட நீங்கள் இதன்றீங்க, நாங்க கழிச்சு கழிச்சு பாக்குறீங்கப்பா. Jeg kan ikke be han om å komme og hilse på dere. அந்த இடப்படாத பொருள். இப்ப நீயும் ஆசைப்படுற மருமூல, எனக்கும் சாரு ஆசைதான். அவளும் அந்தரப்படுறாள் பார்க்கணும். நீ வர சொல்லு புள்ள. பெரியாக்கள் யாரையும் கூட்டிட்டு வர சொல்லி சொல்லு. என்னப்பா அவள் சின்ன பிள்ளைத்தனமா நெத்தில சும்மா பிடிச்சு போட்டு வேற சொல்லு. ஓமண்டு சம்பந்தம் பேச வேற சொல்லுறியா? குறிப்பு குறிப்பொன்னு பாக்குறீங்க. 100 வீதம் குறிப்பு பார்த்தேன். 100 துண்டா உடைஞ்சு தோங்குதலும் உனக்கு. சும்மா பேசாம இரு. புள்ளியலந்த கிடாரான் எங்கட கிடா. என்னப்பா புள்ளியலந்த கிடா? சந்தோஷத்தை என்னப்பா அவள் குறுக்கு கட்டோட வாராள்? அவன் பிளவுஸ் தான் போட்டிருக்காள். இதுக்கு பேர் பிளவுஸோ? இங்க பேர் குறுக்கு கட்டுக்கு டேப் வச்சு தச்சு போட்டு பிளவுஸா? சும்மா சுத்தி சுத்தி பாக்காத. இதுதான் இப்ப ஃபேஷன். இந்த முந்தின காலம் மாதிரி இல்ல. ஓ ஃபேஷன் ஃபேஷன் ஒன்று போட்டு உங்க பொம்பளையில எல்லாம் உள்ளுக்கு போடுறத வெளியில போட்டோன்னு தெரியுது. அப்படி போடட்டும். ஆம்பளையில என்னடாண்டாப்பா கொஞ்ச நாள் கிழிச்சு போட்டு புக்ஸோட போட்டோன்னு தெரிஞ்சுது. சேர்ந்து பார்த்தா அந்த சாயம் போன வழி இருந்ததை போட்டோன்னு தெரிஞ்சுது. ஐயோ இப்ப என்னடாண்டாளப்பா புக்ஸோட புலா விட்டுட்டு புலா புலா தெரியுதுப்பா. உங்களுக்கு நெஞ்சு பக்கு பக்குன்றது புளிஞ்சிருமா? உங்களுக்கு நெஞ்சு பக்கு பக்குன்றது விழுந்தா விட விளையாட்டும் விழுந்த கும்பிடுவோம். நெஞ்சு பக்கு நெஞ்சு பக்கு என்னப்பா வெள்ள அடிச்சுட்டு பண்ணி சொன்னது. இந்த பிள்ளைதானே 3 நாளைக்கு முன்னாலே வந்து வாசல்ல வைக்க வச்சிருப்பான். சும்மா இரு. மாமனாரே இப்படி இருந்தா எங்கட மருமகன் எப்படி இருப்ப சொல்லுவாப்போம். சொன்ன நெட்டு 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 குழைக்க மாட்டேன். நெட்டு தூக்கி விட்டு பாத்துக்கு. பெரிய இடம் போலாம் கிடக்கப்பா. கத்தி ஐயோ கத்தி குத்தின்றல சொல்லுதப்பா. அந்த தந்தை சொந்த பாதுகாப்புக்கு வச்சிருக்கு. எங்களுக்கு குட்டாரு அந்த நகை போட்டிருந்தா வச்சிருக்கத்தானேப்பா. ஓ கூடே. ஐயோ கூடேக்கு பணம் எல்லாம் கொண்டு வரி நம்பறடா. மருமகளுக்கு கொண்டு வந்திருப்பானே. சம்பந்தம் பேச வரைக்கும் என்னடா அவரும் கையோடவா? அது சரி அது சரியா. ஐயப்பா கொடியன காலையில இப்பதான் லைசென்ஸ் எடுத்து பாக் பண்ண போல நேரம் சொல்லுது. ஒருவா ஐயா ஐயா நாவுகள் கிராக பண்ண போறாங்க. நான் ஏதாவது வழியில விட்டு வந்து இது நான் இல்ல, இது நான் செய்து இல்ல அங்கிள். அப்ப திஸ் இஸ் குட். இது எங்க ஃபேமிலி செயின் அங்கிள். ஃபேமிலியா அப்படியே கட்டி விட்டுறியா? அங்கிள் எக்ஸ்கியூஸ் மீ. கவனம் கவண்டு தனக்கப்பட்டு விழுந்து போயும் கவனமா நடவும். படம் எல்லாம் சுத்தி சுத்தி எடுக்கிறப்பா. மனசுக்கு அனுப்ப போற அவட மாதிரி கொண்டு படத்து. மாமாக்கு ஆசைதான். எதுக்கும் புழு பாப்போம். என்னப்பா கொடியனை இன்னும் காணையில? ஐயா நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களோட மகன் எங்க? அண்டி மகன் அங்கிள். ஓ இந்த பிள்ளையோட செட் பண்ணீங்க அஜித் மாதிரி சுரேஷன்டா. I'm sorry uncle. I'm sorry auntie. Extremely sorry. அந்த சச்சட் சுரேஷ் நான் தான். அஜித் மாதிரி இந்த சுரேஷ் நீங்களானோ? யா. என்னப்பா மென்டலி அது சுரேஷ்? யா யா யா. ஒரு கொஞ்சம் கொஞ்சம். ஐயா நீங்கள் எங்க இருந்து வாரீர்கள்? அங்கிள் நான் சோல்வார்ல இருந்து வாரேன். பாத்தீங்க சரியா? சோல்வார் கரடினா தான் வந்து நிற்பார். அங்கிள் அண்ணே கூட கண்டே ஒரு கண்ட கண்டோக்ரட்ட கண்டே காட்டுங்க. ஆண்டி நான் எனக்கு விளங்கல. I'm sorry. என்ன கண்ட சந்தோஷத்துல மஞ்சு.
ஓடிட்டா சந்தோஷம். உமா கட்ட சந்தோஷத்துல நானே இதுல அடிச்சு சாக போறேன். நான் சீரியஸா விஷயத்துக்கு வரேன். நீங்க எங்க மகளோட செட் பண்ணீங்க, உனக்கு 22 வயசுன்னு சொல்லிருக்கீங்க. அஞ்சு இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்கிற விஷயம் அஞ்சு. நெட்டில செட் பண்ணிக்கு இப்படித்தானே 5-10 வயசா குறைச்சு அங்க உங்களுக்கு தெரியாது. 5-10 இந்த 15 குறைக்கிறீங்களோ? நோ 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 5 அல்ல 10 வயசா குறைச்சு அந்த கணக்கு மீக்கப்பா பெண் இன்ஜினியரா இருக்கிறது. அப்ப நீங்க சொன்னதெல்லாம் போய் தானோ? நோ 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 அப்ப நான் போய் சொல்லல அஞ்சு. ஆமர் இன்ஜினியர். எனக்கு சொந்த வீடு இருக்கு, வச்சிரு. ஒரு 25-30,000 சாலரி இவ்வளவு இருக்கு, தனி கட்டையா இருக்கிறேன். மஞ்சுவ கட் பண்ணினேன் கிடையாது. இந்த நிலைமையில இருந்து கொண்டு சுத்தி பார்க்கவே 3 வருஷம் எடுக்கும். இந்த நிலைமையில இருந்து கொண்டு 18 வயது பொம்பளை ஏமாத்திரம் மட்டும் கொஞ்சம் கூட யோசனை இல்லையோ? அங்கிள் நான் ஒன்று முதுமாத்தேல அஞ்சு அங்களுக்கு விஷயம் தெரியாம சுமார் முசுப்பாத்தி விடுற விஷயம் இல்ல. சின்ன பிள்ளையா சொல்லலாம் தெரியாம செய்தாண்டு. இந்த பெரிய ஆளா இருந்தோண்டு இந்த சின்ன பிள்ளையில செட் பண்ணி ஏமாத்துற வேலையே நீ அது விடுங்க. அங்கிள் என்ன ஏமாத்திரம் நான் சும்மா வந்து மஞ்சுவை பார்த்துட்டு முடிஞ்சது போ. நீ போ, உடத்த விட்டு மாறும். எனக்கு இதுல விசாரணை வாரத்துக்கு முதல் இடத்தை விட்டு மாறும். எனக்கும் எந்த பிள்ளைக்கும் இது ஒரு படிப்பினே அமையட்டும். அங்கிள் ஒருக்கா திங்க் பண்ணி பாருங்க. ஒன்றும் திங்க் பண்ண நேரம் இல்லை, எனக்கு மாறும். அங்க நான் கொடுத்த பேக்கையாவது எடுத்துட்டு கொண்டு போ. மஞ்சு see you. அஞ்சு see you. என்ன அஜித் இந்த போஸ்டர் ஓட்டி இருக்கிறாங்க. 5 நிமிஷம் நின்று நிதானமா பார்த்துட்டு போ. ஆளை பார்த்தா எனக்கு அப்பா மாதிரி முகூர்த்தத்துல மூச்சு நின்று இருக்கு. மூவேழி 18 வயதுல பொம்பளை இருக்குதான். மண்ணால பரதேசினா அவரையும் சொல்ல மாட்டார். அவர் அந்த அதுக்கு ஒரு 45 வயசுக்கு மேல இருக்கு. பெத்து போட்டுட்டு ஆஸ்பத்திரியில 10-15 வருஷம் கோமா நடந்திருக்கான் அவரோட. அந்த பதியலேச்சு அன்றைக்கு அவன் ஆனந்தன் நீ இதை வச்சே நீ வாழ்ந்துருவ. நீ இங்க இவன் ஆனந்தன் அன்றைக்கு சொன்னவன் ஆர்பேஸ் கந்தூர்ல வேலையில ஒரு பொடியன் நல்ல பொடியன் இருக்கிறான். அது உந்த கேவலமா இருக்கும். எனக்கு என்ன தெரியும். சரி எல்லாத்தையும் போடு. இப்ப என்ன செய்யறது எனக்கு? அதான் இப்ப என்ன சொல்லு. புள்ளியோட இப்ப அவரோட சேர்ந்து புள்ளியும் பதிய விட்டா நாங்கள் தனி ஆர்பேஸ் கொண்டோர் தொடங்கலாம். தொடங்கி தேவையில்லாத சும்மா 2 வேலை செய்யறாங்களுக்கு எல்லாம் வேலை ஓட்டு கொடுக்கலாம். பக்கத்தை விட்டு தமிழ் என்ன கடை சொல்லுவாங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி என்ன சரியப்பா, நல்ல ஐடியாவா தான் இருக்குது. நீங்கள் புள்ளைய மாட்டேன்றால் ஒரு எந்த அதிர்ச்சியில இருக்கிறாள். புள்ளைய கரைச்சி டெக்னிக்கா ஒரு வழிக்கு நான் கொண்டுருவேன். நீ வந்து அதை பற்றி ஒண்ணு யோசிக்காத. சரியப்பா, அப்ப சுடுவது மாதிரி எப்படி இல்லாமல் ஒரு மாசத்தால வேற சொல்லுங்க. சொன்ன நான் முதிர்வேன். சும்மா இது புள்ளையோட ஆய் பண்ண வழி அறியால் நிறைய அறியாது. வேலையாவது பார்ப்போம். எல்லாம் முடிஞ்சு இதை திறக்கிறதுக்கே 2-3 வருஷம் எடுக்கும். போட என்னதான் செய்யறாங்களோ தெரியாது. சும்மா எல்லா இடத்துலயும் மயில கொண்டாந்து கத்துறாங்களப்பா. அந்த மயில் இல்ல, இது டாட்டாக்கு இல்லாத வர மயில் அட்ரஸாம் கொண்டாடுறாங்க வேலையிடத்தை. கோழியும் கொஞ்சம் பேரும் கொண்டாட்டாரும் சாம எங்களுக்கு தெரியாத டாட்டாவை கண்டுபிடிச்சதே நாங்க எல்லாம் பொருள். மயிலாட்ரஸ் எடுத்துட்டோம். வந்து பாரதி பார், என் பேர் என்ன?
மறக்காம இருக்கிறான், நல்ல விஷயம். WWW குத்து. ஐயோ வச்சு வாழ்ந்தா மாதிரிதான் கல்லாலும் பட்ட சொல்லலே கொத்தி இருப்பேன். ராவி குழல் அல்வா, அப்படித்தான் குழல் அல்வா குத்து வாங்கோ.com. இதுதான் பலகாரம் விட்ட பொம்பளை எடுக்க கூடாது. இதுதான் மயிலாட்ட எடுக்கிறதுக்குள்ள WWW குத்து ரவி குழல் அல்வா பிறகு வாங்கோ.com. அப்ப எந்த மூத்தன் என்னமோ கோங்கோ. இதுதான் நாங்கள் எடுத்த மயில். என்னத்த இந்த மாதிரி சொன்னது தனக்கும் புள்ளையா சொன்னாம எனக்கு மேல எப்படியா சொல்லித்தாரு இல்லாட்டி பெரிய டெல் எக்ஸ்பர்ட் தானே. எனக்கு மட்டும் திறந்து விடுங்கோவே. உனக்கு என்ன இந்த விடுப்பு பார்க்கத்தானே. நீ விடுப்பு.com போ. அங்க போனீங்கடா கண்டவன் நின்றவன் எல்லாம் தண்டை கருத்து எழுதி வைப்பாங்க. பாய்ச்சி போட்டு சந்தோரமா எல்லாருக்கும் வீதரசன் பண்ண. நானும் சரியேப்பா. நீங்க அந்த உதவியை விட்டுட்டு பிள்ளைய பார்க்க மாறேன்டாரு எல்லாம் படிவா ஒரு இதா பண்ணி உதவி செய்யுங்க. டப்புடா படுத்து உள்ள பொம்மாட்ட கொடுக்க கூட மடிச்ச மாதிரி மடிக்கு. நீ கொண்டு நான் டப் டப் பண்ணி அதை விட பார்க்க சொன்னேன். மாத்துவீங்களப்பா கதையோட கதையா டீப் இருக்கிற கல்யாணம் இருக்கல்லோ எடுத்து சீடா பண்ணி ஆயத்தமா வைங்க. சொல்லோட முண்டைக்குதான் நாங்க சுட்டாண்டு. நீ புள்ளேந்த முதலாவது பிறந்த நாளுக்கு சுட்ட பணியாரத்தான் 18 வயதாயும் வச்சு கொடுக்குற டீபுர்ல வச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேட் போன சாப்பாடு தான் உங்களோட தமிழாக்களுக்கு டேஸ்ட். அப்பா வேற சாப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தி அவ ஏதும் கேள்வி கேட்டாய் சரியாட்டிக்கு என்ன பார்க்கணும். சொல்லுறேன் உன்னை பார்த்து தான் வாழ்க்கை இப்படி கிடக்கு. கரையில இருந்து போடுங்க வந்து எங்க இருக்கிறாங்களோ இல்லையா. ஓமப்பா வடிவா கடைச்சு சமாளிங்க பேருந்து விளையாட்டுலையா கேட்டுடேங்கப்பா. நீ யோசிக்காத, நான் பெண்டு அல்வா, நீ ஏன் கவலைப்படுற. டிங் டாங் பாராங்க போட போய் வேற வேறுங்கோப்பா. வாங்க வாங்க வாங்க. அண்ணே வணக்கம். எப்படி குடும்பம் குதூகலமா இருக்கோ? குடும்பம் அந்த மாதிரி ஓடு, நீ கெடுக்காம இருந்தா சரி. வாங்க வாங்க இருங்க. அப்புறம் நல்ல பலகாரம் எல்லாம் மணக்குது. எங்கப்பா எல்லாம் தையக்கிய எல்லாம் கட்டி வந்திருக்கிறேன். மேல முட்டை மண்டியில் ஒன்று இல்ல போல உங்களுக்கு வாய்க்கிறது எல்லாம் இப்படி வந்து வாய்க்குதப்பா. தலைக்கு வெளியில என்ன இருக்குன்னு யோசிக்காத, உள்ளுக்கு விஷயம் இருந்தா சரி. எடுத்து கொடுங்க. சாப்பிடுறா. ஓ நல்ல டேஸ்டா இருக்கு. ஒன்றும் கெல்ச பால் இல்ல, சந்தோஷமா சாப்பிடு. இன்னொரு 18 வருஷமா தான். என்னது 18? இப்பதான் பிறந்த மாய்க்கிடக்கா அதுக்கு 18 வருஷம் போட்டுதேன்னு சொல்ல வந்தவன். ஓ அண்ணன் பாலகாலம் பாட்டு டேஸ்டா இருக்கா என்ன சொல்லிட்டாரு. நான் சொன்னேன் பாத்தீங்க, சொன்னேன் சுட்டு நாங்களே இருங்க. இவ நீங்கள் ஊரில விடம் இவர் வந்து ஊர்ல ஊர்காவத்துறை. இங்க எங்க இருக்கிறீர்கள்? இங்க மூளாயில இருக்கணும். மூளாயில அச்சு வேலி என்ற இங்கே மூளை இருக்க இல்ல அண்ணன் சொல்லி விடுங்க. நாங்கள் அங்க மூளை என்ற இடத்துல இருக்கிறோம். நாங்கள் அதைய கேட்டா நீ டக்குன்னு பண்ண சொல்லாத. உனக்கு உண்டானது உண்டு. சரி. அது சரி. அம்மா அப்பா ஊர்லயோ சவரங்கள் எனக்கும் நாங்கள் 4 பேர். அம்மா அப்பா மோசம் போயிட்டு நான் மூப்பு, இவர் கடைசி. மற்ற 2 பேரும் யூஎஸ்ஏல இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு அப்பா நீ லண்டன்லயே ஆக்கள் இருக்கிறோம் சொல்லு. தானேங்கோப்பா, அது அமெரிக்காப்பா. இன்னும் உண்டா? முடிஞ்சு குடிஞ்சு
ஒரு மாதிரி இருக்குது. அமெரிக்காலயும் ஆக்கள் இருக்கான், பின்லாந்துல தொடர்ந்து மீதும் இருக்கும். ஒரு புலன் விசாரணை போடும் போ. இவர் சொந்த தம்பியோ கூட சாயல் கலர் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறார், அதான் கேட்டேன். அவர் அம்மாட சாயல், நான் அப்பாட சாயல், அதான் அப்படி. ஏன் பிரச்சனை இல்ல, பக்கத்து வீட்டு அங்கிள் சாயல்ன்றா தான் எங்களுக்கு பிரச்சனை. எல்லாரோட சேரும் தம்பிக்கு தீஸ்டாக் ப்ராப்ளம் எதுவும் இருக்கும். நான் சொல்ல மறந்துட்டு நீங்க இருக்கா சொல்லி செவ்வா கூட்டத்தை அப்படித்தான் நாங்க கேட்கிறோம். குடிக்க சொல்லி நடுங்குதோ இல்லாட்டி ஐயோ அப்படி இல்ல. அவற்ற அப்பா இந்த குடி சிகரெட் உதாலாம் மோசம் போனவர். அப்பா அதால தம்பிக்கு அதை கண்டா கொஞ்சம் பயம். சரி, வருத்தம் கிருத்தம் ஏதாவது இல்ல இல்ல, அப்படி ஒன்றும் இல்லை. தம்பி எல்லாத்துக்கும் பேசாம இருக்கிறாரப்பா, தெரியாது. ஐயோ இதுதான் அவருக்கு முதல் தரம். அப்ப அவர் கொஞ்சம் கூச்ச சுவாத்தோட இருக்கிறார். என்ன மத்தியாக்கள் எல்லாம் 300 வரும் பொம்பளை பார்த்தே போறோம். நாங்க அவரை கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆட கேட்டாங்க, கதைக்கத்தான் கேட்டாங்க. தம்பி உங்களோட பேர் என்ன? கதைக்க தெரியுமாப்பா சத்தம்? இப்ப என்ன மனசு வச்சுக்கிற உங்களோட பிள்ளையோ? எங்களுக்கு ஏற்பட்ட சில முன் அனுபவங்களால முற்பாதுகாப்பா இருக்கோம்னா கேட்டாங்க. கலட்டி காட்டுவாரு. அந்த தொப்பி இருக்கா கலட்டப்பூ? ஐயோ பெரும் பெரும் பெருத்தமோ கிடக்கப்பா. இல்ல, அவர் ரஜினியோட ஃபேன். ஸ்வாஜி வந்ததுல ஸ்டைல் இப்ப உண்மையா கொட்டுண்டான சிவாஜியத்தான், சிவாஜி ரஜினியத்தான் காட்டினா. நீங்கள் களத்தில் காட்டு மூலக்காட்டு புள்ள வாங்க இதுதான் மகளோ? பின்ன வேற யாரும் என்ன கேள்வி? ஓ, எங்கட புள்ளானே. மகள் நொஸ் சாப்பாடு நல்லா செய்வாள். தாயோட சேர்ந்து தமிழ் சாப்பாடு வந்த மாதிரி. என்னோட சேர்ந்து நல்லா நீங்க திண்டா மாதிரி தான். அவரே முயல் மாதிரி பாயிறாரு. போடுவாங்க. ஓ இங்க இதுல வச்சு அலுவல முடிப்பாம். ஓ இதுல வச்சு கதையுங்கோ. அவள் எங்கேயோ பிள்ளைல போய் காய்க்கணும். அதே நான் பிள்ளைல மகள் தமிழ் கதைப்பாதானே? விளங்குமானா கதைக்க மாட்டான். தம்பி தமிழ் தான் கதைப்பார். அதானே வாருங்கோ, ஒரு தொல்க வச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சது. கொமீன்ல வர காசு நடுவாங்க. ஏய், புருஷன் கொஞ்சாய்க்கு நடுவில் தொல்க வாழ்க்கை போகுது. ஐயோ அண்ணே, உங்களுக்கு விளங்க இல்ல. அவள் பேசினா இவருக்கு விளங்காது. இவர் திருப்பி பேசினா அவளுக்கு விளங்க போற இல்ல. உங்க வாய் கொடுத்து தானே குடும்பம் எல்லாம் பிரியுது. புது முழுக்க பிரச்சனை இல்லாம ஓடும். அப்ப ஆர்பிஎஸ் குந்தூர்ல வேலை என்று சொன்னது ஆர்பிஎஸ் குந்தூர்ல ஆர்பிஎஸ் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு டாக்டர்ல இருக்கிறார். நானும் அத ஒரு வேலை என்று சொல்லி நினைச்சுட்டாங்க. கூட்டி கலந்துட்டார். போயிட்டு கலவுற எனக்கு நீ சொல்ல இல்லையா பிள்ளை இங்க வாங்கோ. நீங்க சொல்லுங்க இப்ப என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, நாங்கள் ஆர்பிஎஸ் குந்தூர்ல பதிவாளர் சொன்னாங்க. இந்த வேலையில் என்று சொல்ல இல்லையே. அப்ப யார் எங்களை சொன்னது? அண்ணே, நானும் அவர் வேலை என்று தான் நினைச்சேன். நான் எனக்கும் இதை பற்றி தெரியல. நீங்கள்லாம் ஒரு சின்ன மிஸ்டேக்கா நினைட்டீங்க. என்னப்பா நெட்ல தான் பே காட்டாங்கன்னு பாக்க நேர்லயும் சொல்ல திருச்சி சொல்லி மிஸ்டேக் சாட்டுறாங்களப்பா. இங்க பாருங்க, நாங்க ஒரு நிமிஷம் பே காட்ட வேற இல்ல.
எந்த தம்பியின் வடிவுக்கும் ஸ்டைலுக்கும் உங்க பட்டியலாம் இந்த ஆண்டோட நிக்கிறாங்க. கொண்டே கொடுங்க. நாங்கள் கொண்டே கொடுப்போம். நாங்கள் கடத்த மாட்டோம். வேலை இல்லாதவங்களுக்கு உழை போகலையா? ஏன் குறவு அடிச்சு போட்டு போறாங்களாப்பா கடவுளே? நீ எங்க போற? நீ இப்படி ஏன்டா போத்தலுக்கு அலையிற? ரெண்டு போத்தலுக்கா இந்த பிள்ளைன்ற வாழ்க்கையை நீ நாசப்படுத்தப்பட்டீரா? அண்ணே அக்கா நானும் இது ஒரு வேலை என்றான் நினைச்சேன். இல்லாட்டி எனக்கு விளங்கி இருக்குமல்ல. விளங்கி கழிச்சிருப்பா நீ. நீ அங்கால எம்பாடு இஞ்சால எம்பாடி போத்தலுக்கு அலையிற நேதானே இந்த பக்கம் பெறாத ஓட வழியில. அண்ணன் இங்க பாருங்க அண்ணே, எங்கட மஞ்சுக்கு நல்ல ஒரு மாப்பிளை பார்த்து கொண்டு வர மாட்டேன். நான் இந்த வீட்டு பக்கமே கால் வச்சு படுக்க மாட்டேன். பெறாத போ, பெறாத போ. போமாப்பா, நான் சொல்றது கேள். அவள் பிள்ளை படிக்கிற பிள்ளைன்ற மனசுல வீண பாதிப்பு ஏற்படுத்தினதுதான் மிச்சம். அவள் இப்ப படிச்சு கொண்டிருக்கட்டும், பிறகு ஆறுதலா பார்ப்போம். 4 பேர் புடுங்குவினம் கிடுங்குவினம் என்ற கதையை படு. எல்லாத்தையும் நான் பாக்குறேன். பேசாம போய் கேக்கு மெதுவெதும்பியும் கொண்டா. மெதுவெதும்பியன்னா கேக்கு எனக்கு தெரியாது. தமிழ் அவர் சொல்லி போட்டு போறான். இல்லாட்டி நானும் பாரம் போடும் கோப்பிய போடுவோம்.